வராகி தாயே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கையோட என் கையை தொட்ட உனக்காகவே நீ ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக உன் வீட்டுக்கே வந்துட்டேன். ஆம் என் செல்லமே, நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும். நாளைக்கு நீ ஏங்கி காத்து கிடந்த அந்த நல்ல விஷயத்தை தான் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். அது மட்டுமல்ல, இனிமே நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கை பயணத்தில் எந்தவித தடையும் வராமல் நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ எப்போதும் மனசு தெளிவாக வச்சுக்கோ. வாழ்க்கையில் செல்வம், சந்தோஷம், மகிழ்ச்சிங்கிறது நிரந்தரம் கிடையாது. ஆனால் பொறுமையாக இருந்தீனா, அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீனா, கையில் தக்க வச்சுக்கிட்டீனா, அதை நிரந்தரமாக உன் வாழ்வில் நிச்சயமாக வைத்து கொள்ள முடியும். அதுவும் என் அருள் உனக்கு இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும், கஷ்டமும், வறுமையும், கடன் பிரச்சனையும் கூட வரவிட மாட்டேன். உன் வீட்டுக்குள் உனக்கு அருள் செய்வதற்காகவே ஓடி வந்த இந்த வராகி அம்மா என் அருள் மூலமாகவே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன்னை சுபயோகமாக வாழ வைக்க போகிறேன். அதுவும் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். என்னை சரணடைந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ துவங்கிய செயல்கள் அனைத்தும் என் அருளால் சிறப்பாக நடந்து முடியும். என்னை நம்பி வாழும் உன் வாழ்வில் இனி எந்த பிரச்சனைகளும் வரவிட மாட்டேன். உன் முயற்சி உறுதியாக இருக்கும்போது அதற்கான பலனும் உறுதியாக கிடைச்சிதானே ஆகும். உன் எல்லா முயற்சிகளுக்கும் ஏற்ப மாபெரும் வெற்றியை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். என் அருளாலையும் என் ஆசீர்வாதத்தாலையும் இனி நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும். எப்போதும் என்னையே மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தீனா இனி எந்த பிரச்சனைகளும் உன் வாழ்வில் இல்லாமல் நீ நீடித்த நிரந்தரமான வெற்றியை பெற முடியும். இப்போது நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இனி உன்னை விட்டு எங்கேயும் போகாது. என் அருளும் ஆசீர்வாதங்களும் உன்னை வழி நடத்தி நீ விரும்பியதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகுது. இனிமே எந்த தயக்கமோ பயமோ உனக்கு வேண்டாம். முதல்ல எந்திரிச்சு நில்லு. கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். சில சமயம் உனக்கு துணையாக இருக்கும் சில நல்ல விஷயங்களே கூட பல சமயம் உனக்கு பகையாக மாறுவதை நான் பார்க்குறேன். எப்போதும் எதையும் யாரையும் நீ முழுசாக நம்ப வேணாம். உன்னை மட்டுமே நம்பு. உன்னுடைய செயல்களை மட்டுமே நம்பு. உனக்கு எல்லாமுமாய் இருக்கும் இந்த வராகி அம்மா உன் வாழ்வில் கூடிய சீக்கிரம் மாபெரும் வெற்றிகளை கொண்டு வரத்தான் போகிறேன். நீ வெற்றி பெறும்போது உன்னை கைத்தட்டி பாராட்டும் மனிதர்களை விட நீ தோல்வியில் இருக்கும்போது உனக்கு கை கொடுத்து ஆறுதல் சொல்லும் அந்த மனிதர்கள் தான் அவசியம். அப்படிப்பட்ட நல்லவங்களா ஒரு 4 பேரையாவது உன் வாழ்க்கையில் நீ சம்பாரித்து வச்சுக்கிட்டினா நீ ஒருபோதும் தளர்ந்து போகவோ சோர்ந்து போகவோ அவசியம் வராது என் செல்லமே. பொய்யான வார்த்தைகளை உனக்கிட்ட சொல்லி உன்னை அன்பாய் ஆறுதலாய் தடவி கொடுப்பதை விட உண்மையை பேசி நீ தப்பு செஞ்சுட்ட, தப்பை திருத்திக்கோன்னு அறைவது எவ்வளவோ மேலானது. பொய்யாய் உன்னிடம் பாசம் காட்டும் மனிதர்களை விட உண்மையாக உன் மேலே அக்கறையோட உரிமையாய் எடுத்து சொல்லும் மனிதர்கள் தான் மேலானவர்கள் என்பதை புரிந்துகொள். இந்த உலகத்தில் நீ யாரையுமே நம்பாதன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாரையும் நம்பலாம். ஆனால் அவர்களுடைய சூழ்நிலைகளை நீ நம்பாத. ஏன்னா அவங்கவங்க வாழ்க்கையை தான் அவங்கவங்க பெருசாக நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அடுத்தவங்களை தூக்கி எறியவும், அடுத்தவங்களை ஏமாற்றவும், தனக்கு சாதகமாக எல்லாத்தையும் செஞ்சுக்கவும் இங்கே யாருமே தயங்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் வீரமாக நேருக்கு நேராக, முகத்துக்கு நேராக போட்டி போட்டு சண்டை போட்டு சாவடித்த மனிதர்களை விட சூழ்ச்சி செய்து, துரோகம் செய்து, முதுகில் குத்தி ஏமாற்றியவர்கள் தான் அதிகம். அதனால தான் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் எந்த சூழ்நிலையில் எப்படி வேணாலும் மாறுவாங்கன்னு சொல்கிறேன். நீ ஏங்கி கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே என் கரத்தை தொட சொன்னேன். இனிமே நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் என் கரங்களால் ஆசீர்வதித்து உன் கைகளில் ஒப்படைப்பேன். இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் இருந்த போராட்டம் இப்போது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நீ எதிர்பார்த்த அத்தனையையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்கப் போகிறேன் என் செல்லமே. நீ என் குழந்தையாகவும் நான் உனக்கு தாயாகவும் இருக்கிறோன்றத நீ எப்போதும் மனசில் வச்சு உரிமையோடு உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு. உன் பிரச்சனைகளை தீர்க்கதற்காக தானே இப்போது இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். கண்டிப்பாக நாளைக்கே கூட உனக்கான மாற்றங்கள் உன் வாழ்வில் வரலாம். நீ யோசிக்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்கள் நடந்து
நீ ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் தேய்க்கப் போகிறாய். எப்போது நீ எந்த விஷயத்துக்காக கவலைப்பட்டாலும் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமைதான். நீ பொறுமையா இருந்து நடக்க போறதை மட்டும் பாரு. உனக்காக புண்ணியத்து கொண்டிருக்கும் இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன்னை உயர்ந்த நிலைமையில வாழ வைப்பேன். என்னை வழிபடும் உன்னை நான் எப்போதுமே கைவிட மாட்டேன். உன்னுடைய கடைசி நம்பிக்கை உன்னை காப்பாற்றக்கூடிய தாயாக, தெய்வமாக, துணையாக இந்த வராகியம்மா நான் தான் இருக்கிறேன்றதை மட்டும் நீ மறந்துடக்கூடாது. உன் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி நீ எப்போதும் புன்னகைத்து கொண்டே இருக்கும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையை இன்னைக்கு தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கதா நினச்சிக்கிட்டு நாளைக்கு சந்தோஷமாக நாளைய நாளை துவங்கு. என் துணையோட நீ தைரியமாக எல்லாவற்றையும் செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்வில் முன்னேற்றம் கிடைச்சே தீரும். இனிமே நீ ஜெயிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. உன்கிட்ட இருந்து விலகி போன விஷயங்கள் எல்லாம் 1க்கு 10ஆக பெருகி உன்னிடமே திரும்ப வந்து சேரும் என் செல்லமே. நாளைய விடியல் உனக்கான நல்ல விடியலாக, நல்ல திருநாளாக, சந்தோஷம் தரும் நாளாக இருக்கதான் போகுது. இந்த பிரபஞ்சத்தில் இனிமே நீ இழக்கிறதுக்கும் தொலைக்கிறதுக்கும் எதுவுமே இல்லைன்ட்டு மனசுக்குள்ள ஒரு நல்ல எண்ணத்தை, நல்ல அபிப்பிராயத்தை கொண்டு வா. உன்கிட்ட இருக்கிறது எல்லாமே உனக்கு தான் சொந்தம், அதுதான் உனக்கு சந்தோஷம். நீ முடிவுக்கு வரும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. உன் வாழ்வில் ஒளியேற்றவும் உனக்கு நல்லதை செய்யவும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கே உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கப் போகுது. நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த வராகியம்மா நானே நடத்தி முடிப்பேன். உன் மன ஓட்டம் என்னன்னு தெரிஞ்சதால தான் நீ ஆசைப்படுறத உனக்கு நடத்தி கொடுக்கணும்னு வந்திருக்கேன். என் கரங்களை தொட்ட உன் கரங்களிலேயே உனக்கானதை வெற்றிகரமாக ஒப்படைப்பேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது எந்த பயமோ கவலையோ உனக்கு வேண்டாம். கண்டிப்பா உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைத்து அழகு பார்ப்பேன். ஒன்று அசைச்சு பார்க்குறவங்களும் உனக்கு கெடுதல் செய்கிறவங்களும் இந்த வராகியம்மா என்னை அசைச்சு பார்க்குறதுக்கும் எனக்கு கெடுதல் செய்வதற்கும் சமம். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுத்துருவேன். நீ ஜெயிக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்போது நான் உன்னை தேடி வந்து என் கரங்களையும் தொட சொன்னேன். என் கரங்களை தொட்டு என் அருளாசிகளை பெற்ற நீ கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி அடைவாய் என் செல்லமே. இனிமே எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போகுது. நம்பிக்கையோடு நீ அடியெடுத்து வச்சினா உன் வாழ்க்கையை நல்லபடியாக நான் வழி நடத்துவேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. உன் கூட இருந்தவங்க எல்லாருமே உன்கிட்ட அன்பாக இருந்திருக்கலாம், பாசமாக பேசியிருக்கலாம், அக்கறையாக கூட நடந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாமே அவர்கள் சுயநலத்துக்காக தான் செஞ்சுருக்காங்கன்றத இப்போதாவது நீ புரிந்துகள். அதனால் எப்போதும் யாரையும் முழுசாக நம்பாமல் உன்னை மட்டுமே நம்பி முழுசாக என்னை சரணடைந்து விடு. எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் இந்த வராகி தாய் நானே உன்னை காப்பாற்றி உனக்கான வெற்றிகளை மிக பெரிய அளவில் கொடுப்பேன். எப்போதும் யார் அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்கன்னு மட்டும் நீ நினச்சி வருத்தப்படாதே. என் அன்பு பிள்ளையான உன்னை அழகாக வாழ வைக்கதான் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் உன் பிரச்சனைகளை கண்டு பயப்படாதே. அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் நான் சரி செய்வேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நானே தருவேன். இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன்.